வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பண்டிகை நாட்களை அடுத்து திடீரென கைதாக போகும் ராஜபக்ச தரப்பின் முக்கிய புள்ளி, ரகசியமாக கசிந்த உள்ளக தகவல். திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட விடுதிகள், ஆயுள்வேத மசாஜ் நிலையம் என்ற பெயரில் பெண்கள் செய்த மோசமான செயற்பாடுகள், அதிரடியாக களமிறங்கிய போலீசார். தனது உரிமையாளரை இறந்த பின்னும் தானே சுமந்து சென்ற வாயில்லா ஜீவன்கள், மன்னாரில் இடம்பெற்ற மனதை உருக வைக்கும் சம்பவம். கொழும்பு பதுளை பிரதான வீதியில் தலைகீழாக கவிழ்ந்த எரிபொருள் பவுசர், வாளிகளுடன் ஓடி வந்த அருவி போல் ஓடிய ஏராளமான டீசல்கள். திருகோணமலையில் மரத்தின் அடியில் மீட்கப்பட்ட யுத்தகால பொருட்கள், சம்பவ இடத்தில் குவிந்த படையினர், அதிரடியாக நடைமுறைப்படுத்தப்பட்ட மீட்பு நடவடிக்கை. தமிழர் பகுதியில் திடீரென தீப்பற்றி எறிந்த தொடரூந்தின் எஞ்சின் பகுதி, அச்சத்தில் உறைந்து போன ஊழியர்கள், நடந்தது என்ன? கழிவறை கிடங்கில் தவறி விழுந்த சிறுவன், அனுராதபுரத்தை உலுக்கிய கோர சம்பவம், அதிர்ச்சியில் உறைந்து போன குடும்பத்தினர். புதுக்குடியிருப்பில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட நபர், மீட்கப்பட்ட விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த அரிய வகை உயிரினம் ஒன்றின் பற்கள், விசாரணையில் வெளியான தகவல். நவீனமயப்படுத்தப்பட்ட கொழும்பு புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம், அரசு திணைக்களங்களில் புறக்கணிக்கப்படுகிறதா தமிழ் மொழி? பேர் பலகையில் கிடந்த புனக்கோட்டை எனும் சொல் சுட்டிக்காட்டும் சமூக ஆர்வலர்கள். இராணுவ வசமுள்ள தமிழ் மக்களின் காணிகளை முற்றுமுழுதாக விடுவிப்பதாக கூறிய ஜனாதிபதி அனுர, எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கைகள், மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி. ஆன்மீக வழியில் செல்லும் நாமல், நேற்று சிவனொளி பாதமலையில் ஏறிய சம்பவம், வெளியான புகைப்படங்கள். தொடர்பென விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மன்னார் நறுவிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற இறுதி ஊர்வலம் ஒன்று பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இறுதி ஊர்வலத்தின் போது மரணமடைந்த நபரின் உடல் காளைகள் இழுக்கும் மாட்டு வண்டியில் எடுத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த நபர் தாம் இறந்த பின்னர் தனது உடலை காளைகள் பூட்டிய மாட்டு வண்டியிலேயே எடுத்து செல்லப்பட வேண்டும் என முன்கூட்டியே விருப்பம் தெரிவித்திருந்தார். அவரது இந்த இறுதி விருப்பத்தை மதித்து நேற்று முன்தினம் நடைபெற்ற இறுதி ஊர்வலம் அதே முறையில் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் போது எஜமானின் உடலை இழுத்து சென்ற காளைகளின் தோற்றத்திலும் சோகமான நிலை காணப்பட்டதாக அங்கிருந்தவர்கள் உணர்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான பாசத்தை நினைவூட்டும் வகையில் அனைவரையும் உருக்கமடைய செய்துள்ளது. கடந்த செவ்வாய் பிற்பகல் கொழும்பு பதுளை பிரதான வீதியின் புவககவேல பகுதியில் எரிபொருள் பவுசர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் ஏற்பட்டது. இயந்திர பிரச்சினை காரணமாக பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த எரிபொருள் பவுசர் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவ்வாறு விபத்துக்குள்ளான பவுசரில் 33,000 லிட்டர் எரிபொருள் இருந்தது. வீதியில் கவிழ்ந்ததால் அதிலிருந்து பெருமளவான எரிபொருள் பரவி ஓடியது. விபத்து நடந்த இடத்திற்கு வாளிகளுடன் ஓடி வந்த பிரதேசவாசிகள் வீதியில் வழிந்து ஓடிய எரிபொருளை சேகரித்துள்ளனர். போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்த பகுதியில் தீப்பரவல் ஏதேனும் ஏற்பட்டால் தடுக்கும் நடவடிக்கைகளையும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளையும் விரைவில் முன்னெடுத்துள்ளனர். மக்கள் தற்காலிக லாபத்திற்காக உயிரை ஆபத்தில் தள்ளிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமூக ஆர்வலர்கள் இத்தகைய சூழ்நிலைகளில் எரிபொருளை சேகரிக்க முயல்வதை விட அந்த இடத்திலிருந்து விலகி உடனடியாக போலீஸ் அல்லது தீயணைப்பு பிரிவுக்கு தகவல் அளிப்பதே சிறந்தது என அறிவுறுத்தியுள்ளனர். திருகோணமலை பூநகர் கிராமத்தில் உள்ள மரம் ஒன்றின் கீழிருந்து பெருமளவிலான ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஈச்சிலம்பற்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த மீட்பு நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது துப்பாக்கி தோட்டாக்கள் 694, 61 வகை மோட்டார் குண்டுகள் 4, மோட்டார் வெடிகுண்டு தூண்டிகள் 2, மோட்டார் குண்டு ஏவுகருவி துணை பாகங்கள் 6 மற்றும் ஒரு ராக்கெட் ஏவுகுண்டு என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. ஈச்சிலம்பற்று போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மீட்கப்பட்ட ஆயுதங்களை விசேட அதிரடிப்படையினரின் உதவியுடன் செயலிழக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன.
திருகோணமலை தொடருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தொடருந்து இயந்திரம் ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று காலை நிலைய வளாகத்தில் தரித்து வைக்கப்பட்டிருந்த இயந்திரத்தின் ஒரு பகுதியில் திடீரென புகை கிளம்பியதை அடுத்து அதில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இதனை கவனித்த நிலைய ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் உடனடியாக செயற்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளனர். சுமார் 60 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள இந்த இயந்திரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. தூர பகுதிகளில் இருந்து வரும் தொடருந்துகளை நிலைய எல்லைக்குள் கொண்டு வந்து நிறுத்தும் பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த இயந்திரம் நேற்று மதியம் கொழும்பிலிருந்து வந்து தொடருந்து பெட்டிகளை மற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது தீப்பற்றியதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த நிலைய அதிபர் எஸ் சர்வேஸ்வரன் தீயணைப்பு துறையின் அறிக்கை விரைவில் கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். மீன்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்டமாக சந்தேகிக்கப்படுகின்ற நிலையில் தொடருந்து திணைக்களத்தின் தொழில்நுட்ப குழுவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தீ விபத்தில் தொடருந்து இயந்திரம் பெருமளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பில் அதிகாரிகள் மற்றும் போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரத்தில் நீரில் நிரம்பியிருந்த கழிவறை குழிக்குள் விழுந்து 6 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளான். இந்த சம்பவம் மரதன் கடவள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ளது. நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீடொன்றிற்கு அருகில் விளையாடிக் கொண்டிருந்த அஹார் முகமது என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் இடம்பெற்ற நேரத்தில் சிறுவன் தனது சகோதரர்களுடன் புறாக்களை பிடித்து விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இதன்போது அருகில் திறந்த நிலையில் காணப்பட்ட மலக்குழிவரை குழிக்குள் எதிர்பாராத விதமாக சிறுவன் விழுந்துள்ளான். இதை கண்டு சகோதரர்களும் அயலவர்களும் உடனடியாக செயற்பட்டு சிறுவனை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். எனினும் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிறுவன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்குடியிருப்பு பகுதியில் அரிய வகை உயிரினமான சிறுத்தை புலி ஒன்றை கொன்று அதன் பற்களை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் இலங்கையில் அரிதாக காணப்படும் சிறுத்தை புலி ஒன்றை கொன்று அதன் 4 கால்களையும் வீட்டு தோட்டத்தில் புதைத்த பின்னர் அதன் பற்களை விற்பனை செய்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் குறித்த புலியின் பற்களை 1,10,000 ரூபாய்க்கு வாங்கிய வர்த்தகர் ஒருவரும் அதற்கு துணை நின்று மற்றும் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் தலைமறைவாக உள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் விசாரணைகளின் பின்னர் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கொட்டாவ பகுதியில் ஆயுர்வேத மசாஜ் மையங்கள் என்ற போர்வையில் இயங்கிய 3 சமூக பிறழ்வு மையங்களில் 15 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சோதனைக்கு பிறகு சம்பந்தப்பட்ட இடங்களில் தவறான தொழிலில் ஈடுபட்டு 13 பெண்கள் மற்றும் உதவிய 2 ஆண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 25 முதல் 35 வயதிற்குட்பட்டவர்கள் ஆவர். அவர்கள் தெஹிவளை, ரத்னபுரி, கலமான, காலி, புலனர்வே, கலன்பிந்தனுவெல, கெக்கிராவ், தெனியாய் மற்றும் பத்தேகம உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வசிப்பவர்கள் என்று விசாரணைகளில் உறுதியாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்களில் ஒருவர் மையங்களில் ஒன்றில் மேலாளராக பணியாற்றியவர். மேலும் காவலில் எடுக்கப்பட்ட 2 ஆண்களும் மற்ற மையங்களில் மேலாளர்களாக இருந்த இந்த கும்பலை இயக்கியதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட அனைத்து சந்தேக நபர்களும் நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
நவீனமயப்படுத்தப்பட்ட கொழும்பு புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம் நேற்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இப்புனரமைப்பு பணிகள் சுமார் 585 மில்லியன் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பயணிகளின் வசதிக்காக பேருந்துகள் புறப்படும் நேரம் மற்றும் சென்றடையும் நேரம் ஆகிய தகவல்கள் அகன்று டிஜிட்டல் திரைகளில் காட்சிப்படுத்தப்படும். பேருந்து சேவைகளுக்கே தவிர புறக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் தொடரூந்துகள் மற்றும் விமான சேவைகள் குறித்து விரிவான தகவல்களையும் பயணிகள் இங்கிருந்தே அறிந்து கொள்ள முடியும். சித்திரை புத்தாண்டுக்காக தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு அசௌகரியமும் ஏற்படாத வகையில் அனைத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளன. தினசரி சுமார் 1500 பேருந்து சேவைகள் இந்த நிலையத்திலிருந்து முன்னெடுக்கப்படும் நிலையில் அவற்றை பராமரிக்க இலங்கை போக்குவரத்து சபையின் பயிற்சி பெற்ற அதிகாரிகள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தின் நேரடி மேற்பார்வையின் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் மாற்றியமைக்கப்பட்ட இந்த நிலையம் பயணிகளுக்கு புதிய அனுபவத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது இப்படி இருக்க இந்த திறப்பு நிகழ்வை தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த இலத்திரனியல் பெயர் பலகையில் காணப்பட்ட எழுத்து பிழைகள் பொதுமக்களிடையே கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. புதிய பெயர் பலகையில் சுமார் 5 இடங்களில் மொழிப்பிழைகள் காணப்படுகின்றன. அதில் புறக்கோட்டை என்ற சொல் புனக்கோட்டை என தவறாக எழுதப்பட்டுள்ளது. அதேபோல் கிளின் என்ற சொல் கீழின் என பதியப்பட்டுள்ளது. ஒத்துழைப்பு என்ற சொல்லில் லை எழுத்து பிழையாக இடம்பெற்றுள்ளது. மேலும் தொழில்நுட்பம் என்ற சொல்லில் லி எழுத்து 2 இடங்களில் பிழையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் புனரமைப்பு பணிகளை பாராட்டி பலர் சமூக வலைதளங்களில் புகைப்படங்களை பகிர்ந்து வருகின்றனர். எனினும் பல மணி நேரங்கள் கடந்த பின்னரும் இந்த மொழிப்பிழைகள் திருத்தப்படாதது கவலைக்குரியதாக சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் கடந்த காலங்களிலும் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதை நினைவூட்டிய அவர்கள் அரசு திணைக்களங்களில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்படுகின்றதா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளனர். நாடு பொருளாதார ரீதியாக நெருக்கடிக்கு முகம் கொடுத்து வருவதாக கூறப்படும் நிலையில் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த முக்கிய நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் தற்போதைய அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நபர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துவதற்காக பாதுகாப்பு படைகளையும் சட்ட அமலாக்க பிரிவுகளையும் பயன்படுத்துகின்றது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சில பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு வாய்மொழி உத்தரவுகள் வழங்கப்படுகின்றனவா என்ற சந்தேகங்களும் எழுந்துள்ளன. அத்துடன் இத்தகைய உத்தரவுகளை எழுத்துப்பூர்வமாக வழங்குமாறு அதிகாரிகள் கோரும் நிலையும் உருவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக சுயாதீன ஆணைக்குழுக்களுடன் பணியாற்றும் அதிகாரிகள் எழுத்துப்பூர்வ உத்தரவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் அரசியல் தீர்மானங்களின் அடிப்படையில் ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்களை கைது செய்யும் திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதன்படி தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் சிராந்த் ராஜபக்ச, முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோரில் ஒருவரையோ அல்லது அதற்கு மேற்பட்டவர்களையோ கைது செய்ய முயற்சி நடைபெறுகின்றதாக குடும்ப வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் கடந்த வாரம் சமல் ராஜபக்சவை கைது செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் வெளிநாட்டில் இருந்ததால் அது வெற்றியளிக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இதேவேளை சிறிலிய சவியா திட்டம் தொடர்பாக சிராந்த் ராஜபக்சவை எதிர்காலத்தில் கைது செய்யும் வாய்ப்பும் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் மத்திய கலாச்சார நிதி தொடர்பான முறைகேடு குற்றச்சாட்டுகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வடக்கில் பாதுகாப்பு படையினர் வசிக்கும் தனியார் காணிகளை முறையாக விடுவிக்கும் நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவித்துள்ளார். ஜனாதிபதியின் தலைமையிலான பாதுகாப்பு அலுவல்கள் தொடர்பான அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டத்தில் இதன் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மத வழிபாட்டு தலங்களுக்குரிய காணிகள் தொடர்பான எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் மக்களின் இயல்பான வாழ்வை முன்னெடுத்து செல்லவும் கைத்தொழில் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் காயமின்றி நடைபெறவும் காணிகளை முறையாக முகாமை செய்து விடுவிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அவர் கூறியுள்ளார்.
ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளதாவது, 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் வடக்கில் சுமார் 1000 ஏக்கர் தனியார் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய காணிகளையும் முறையாக விடுவிப்பதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பாதுகாப்பு படையினர் வசிக்கும் காணிகளை விடுவிக்கும் போது மூடப்பட்டுள்ள வீதிகளை திறக்கும் போது ஏற்படும் சிக்கல்கள் மற்றும் அவற்றுக்கு வழங்கக்கூடிய சாதகமான தீர்வுகள் பற்றியும் ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை நேற்று அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் 2 வார கால போர் நிறுத்தத்தை அறிவித்ததன் பின்னர் இந்த நிலை உருவானதாக அறியப்படுகின்றது. சந்தை தரவுகளின்படி தங்கத்தின் விலை 2.3% உயர்ந்து ஒரு ஹவுன்ஸ் தங்கத்தின் விலை $4811.66 அமெரிக்க டாலர் என்ற சாதனை உச்சத்தை எட்டியுள்ளது. மேலும் வெள்ளியின் விலை 4.3% அதிகரித்து 76.08 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் பிளாட்டினம் மற்றும் பல்லேடியம் ஆகிய உலோகங்களின் விலைகளும் அதிகரித்துள்ளன. இதேவேளை இலங்கையின் உள்நாட்டு சந்தையில் நேற்றைய தினம் தங்கத்தின் விலைகள் மாறி வருகின்றன. அதன்படி இலங்கையின் விலை நிலவரப்படி 24 கரட் தங்கம் பவுன் ஒன்று 40,05,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,72,500 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. NDB வங்கியின் மேலாளர் உட்பட பலர் வங்கியின் உள்ளக பண செயல்பாட்டில் நடந்த மோசடி சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைக்காக குற்றப்புலனாய்வுத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. NDB வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் எந்த ஒரு வாடிக்கையாளர் கணக்குகளுக்கும் அல்லது வைப்பு தொகைகளுக்கும் பாதிப்பு ஏற்படாததையும் அனைத்து வங்கி சேவைகளும் வழக்கம் போல் தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதாகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மோசடி சம்பவம் வங்கியின் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டு பிரிவுக்குள் மட்டுமே நடைபெற்றதாகவும் அதில் பல ஊழியர்கள் தொடர்புடையதாகவும் அறியப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தவுடனே தொடர்புடைய ஊழியர்கள் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதுடன் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் பதிவுகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பிரிவு தற்போது கடுமையான மேற்பார்வையின் கீழ் கொண்டுவரப்பட்டு உள்ளக கட்டுப்பாடுகள், அறிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மோசடி சம்பவத்தால் ஏற்படும் இழப்பை வங்கி 2026 மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடையும் காலாண்டுக்குள் சுமார் 4 பில்லியன் ரூபாய் என மதிப்பிட்டுள்ளது. மகரகம பிரதேசத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி 1 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் ஒரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவு முன்னெடுத்த சோதனை நடவடிக்கையின் போது இந்த கைது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர் மாணவர் விசா பெற்று தருவதாக கூறி அல்பேனியா மற்றும் கனடா போன்ற நாடுகளில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக பொதுமக்களிடம் பணம் வசூலித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளை சேர்ந்த பலர் அவரிடம் பணம் கொடுத்ததாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மோசடி செய்யப்பட்ட தொகை சுமார் 1 கோடி ரூபாவை கடந்ததாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த நிறுவனம் முறையான அனுமதி பத்திரம் இல்லாமல் இயங்கிய நிலையில் அதிகாரிகள் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர் நுகேகுடை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அத்தோடு ஜப்பான் வேலைவாய்ப்பை வழங்குவதாக கூறி பணம் வசூலித்த மற்றொரு நிறுவனத்தையும் அதிகாரிகள் சுற்றி வளைத்து சோதனை நடத்தி மினுவாங்குடியை சேர்ந்த பெண் ஒருவரும் ஜாகில பகுதியை சேர்ந்து ஆண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களிடம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக பணம் செலுத்தும் போது அந்த நிறுவனங்கள் பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளனவா என்பதனை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான இவர் கட்சியின் பிரதிநிதிகள் குழுவுடன் நேற்று காலை சிவனொளிபாத மலைக்கு விஜயம் செய்து விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டார். ஹட்டன் மாவட்டம் மஸ்கலியா பகுதியில் உள்ள ஸ்ரீ சமன்தேவ ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்டு நாமல் ராஜபக்ச அதனைத் தொடர்ந்து மலுவ பகுதியில் நடைபெற்ற காளை பூஜையிலும் கலந்து ஆசிகள் பெற்றார். இந்த பயணத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் TV சாணக்க, முன்னாள்
பிரதமர் இணையமைச்சர் இந்திகா அனுருத்ர மற்றும் 25 பேர் கொண்ட குழுவினர் நாமல் ராஜபக்சவுடன் கலந்து வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அதிகரித்து வரும் மோசடி நடவடிக்கைகள் காரணமாக தனது பயணிகள் விழிப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளது. விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதன் ஊழியர்களாக நடித்து சிலர் குறுஞ்செய்திகள் மற்றும் நேரடி தொலைபேசி அழைப்புகள் மூலம் பொதுமக்களை ஏமாற்ற முயற்சிப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான மோசடியாளர்கள் கைபேசியில் பயன்பாடுகளை நிறுவுமாறு அறிவுறுத்துவதோடு தொலைபேசி திரையை பகிருமாறும் கோருகின்றனர். அத்துடன் ஒருமுறை பயன்படுத்தும் கடவுச்சொற்கள், வங்கி ரகசிய எண்கள், கடன் அட்டை விவரங்கள் உள்ளிட்ட முக்கிய நிதி தகவல்களையும் பெற்றுக்கொண்டு மோசடிகளில் ஈடுபடுகின்றனர். இந்நிலையில் பயணச்சீட்டு முன்பதிவு, விளம்பர திட்டங்கள் அல்லது ஏனைய எந்த தேவைக்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் நேரடி தொலைபேசி அழைப்புகள் மூலம் பயணிகளை தொடர்பு கொள்ளாது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் இத்தகைய சந்தேகத்திற்கிடமான தொடர்பாளர்களை புறக்கணித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் முறைப்பாடு செய்யுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து விளம்பரங்கள், சலுகைகள் மற்றும் தகவல்களை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் மற்றும் சரிபார்க்கப்பட்ட சமூக ஊடக பக்கங்கள் வழியாக மட்டுமே உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.